ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கேரக்டர்லேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். இன்ஜினியர் முடிச்சதுக்கப்புறம் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் சார். அதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் கேட்டிருக்காங்க. அதற்காக விடை தான் இந்த வீடியோ. ஸோ நேரடியாக வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய முதல் திட்டம் அப்படின்னா என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியான நாட்டை தேர்ந்தெடுக்கணும். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி இந்த மாதிரியான கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் ஷார்ட்டேஜ் அடிப்படையில், அதாவது பாயிண்ட் பேஸ்டு சிஸ்டமில் வந்து விசாக்கள் கொடுக்குறாங்க. அமெரிக்கா வந்து உங்களுக்கு தெரியும் H1B விசாக்கள் மூலமாக அதிக வாய்ப்புகள் வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி யுஏஇயில் பொறுத்த வரைக்கும் சிவில் மற்றும் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு இங்கே தேவை அதிகமாக இருக்குது. சரிங்களா? கட்டாய தேர்வுன்னு சொல்லி எதுவும் கிடையாது. பட் சில தேர்வுகளை முடித்தா நிறைய நாடுகளில் வந்து அட்வான்டேஜஸ் கிடைக்கும். அது என்னென்னு பார்த்தலாம். ஆங்கில தகுதி தேர்வுகள் இருக்குது. IELTS, TOEFL இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து அமெரிக்கா, கனடா மாதிரியான நாடுகளுக்கு ரொம்பவே அவசியம். அதே மாதிரி தொழில்நுட்ப தேர்வுகள் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா GRE எக்ஸாம் எழுதலாம். அதே மாதிரி மொழித்திறன், இப்போ உதாரணத்துக்கு ஜெர்மனி மாதிரியான கண்ட்ரிஸ்க்கு போகணும்னு நினச்சிங்கன்னா ஜெர்மனுடைய B1 இல்லைன்னா B2 லெவல் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய வாய்ப்பு வந்து 3 மடங்கு அதிகமாகும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி சார், வேலை எப்படி சார் தேடுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்க்டின் தான். லிங்க்டின் தான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ப்ரைம் பிளாட்ஃபார்ம். இதன் மூலமாக உங்களுக்கு வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்க முடியும். இதே மாதிரி நாக்ரி கல்ஃப் அப்படின்ற வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா வளைகுடா நாடுகளுக்கு போகக்கூடிய வேலைகள் ஃபுல்லாக அதில் அவைலபிளாக இருக்கும். இண்டீட், கிளாஸ்டோர் மாதிரியான வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்புகளை கொடுக்குறாங்க. ஸ்டெப்ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு உண்டான வேலைவாய்ப்புகள் அதிகமாக கொடுக்குறாங்க. இது ஒரு வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, MNC நிறுவனங்களை நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா, உதாரணத்துக்கு கூகுள், அமேசான், TCS மாதிரியான கம்பெனிஸில் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை நிமித்தமாகவே நீங்கள் வெளிநாடுகளுக்கு போய் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேற்படிப்பு. இதுதான் இருக்கிறதுலே ஈஸியான வழி. ஒருவேளை நீங்கள் BE இங்கே முடிக்கிறீங்க, MS வந்து ஃபாரினில் போய் பண்ணுறீங்க, இல்லை MTech வந்து ஃபாரினில் போய் பண்ணுறீங்கன்னா இந்த படிப்பு முடிச்சதுக்கப்புறம் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் பெர்மிட் மூலமாக வந்து நீங்கள் அந்த நாட்டிலே வந்து போய் தங்கி வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போக கூடுதலான சர்டிஃபிகேஷன் சில இது இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், PMPன்னு சொல்லுவாங்க, இந்த சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும். AWS, Azure, கிளவுட் ஆர்கிடெக்ட் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும். ஆட்டோகேட் இல்லைன்னா ரிவிட் இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் இருக்கட்டும். இதெல்லாம் நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய வேலை வாய்ப்புகள், அதாவது ஃபாரினில் போய் நீங்கள் வேலை வாய்ப்பு பண்ணுறீங்க இல்லையா, அதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் நம்புறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி வணக்கம்.